லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க அம்மா அப்பாவுக்கு. டிஎம்ஸ் வந்து அவ்வளோ டிஎம்ஸ் வந்திருக்கு. எல்லாருக்கும் நான் ஒன் பை ஒன்னாக ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். லேட் ஆச்சுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. இதில் மேக்ஸிமம் கேட்ட கொஷின் வந்து அம்மா அப்பா எப்படி ட்ராவல் பண்ணாங்க, துபாய் எப்படி வந்தாங்க, ஃப்ளைட் அவைலபிள் இருக்கா, என்ன ஃப்ளைட், நார்மல் ஃப்ளைட் விட்டுட்டாங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஏர் இந்தியா இந்த மாதிரி எந்த ஃப்ளைட்டும் விடலை. எமிரேட்ஸ் மட்டும் அலோவ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 3 ஃப்ளைட் சென்னையிலேருந்து வருது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு March 7 புக் பண்ணியிருந்தாங்க ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் திருச்சியில். அதுக்கப்புறம் 7 வந்து கேன்சல் ஆனதுனால March 17 புக் பண்ணியிருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் 20 to 24 வரையும் திருச்சியிலேருந்து ஃப்ளைட் கிடையாதுன்ற மாதிரி காமிச்சாங்க. உடனே எமிரேட்ஸ் காமிச்சுது. எமிரேட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2 days இருக்கும்னு நினைக்கிறேன். 9th அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் எமிரேட்ஸ். இன்னைக்கு 11th, இன்னைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்டில் தான் வந்திருந்தாங்க எமிரேட்ஸில். அதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னது வந்து ஒரு பொண்ணோட கனவு அவங்க பேரண்ட்ஸை வந்து இங்கே கூட்டிகிட்டு வர்றது. உங்களுக்கு அது ஃபுல்ஃபில் ஆகிருக்குன்னு சொன்னீங்க. கண்டிப்பாக இதுக்கு முழுக்க முழுக்க என்னோடய ஹஸ்பண்ட் தான் காரணம். February month என் பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி பேசி வாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து இனிஷியேட் எடுத்து எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. இந்த விசா ப்ராசஸ் அந்த டீட்டெயில்ஸ் பற்றிலாம் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்ணுறேன். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.